எல்லோரும் பேரானந்தத்தில் இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரிதானே? ரொம்ப சந்தோஷம். காமதேனு இந்த கல்லூரியினுடைய வளாகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னாலே நம்ம கடந்த ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கணும். அவ்வளவு அற்புதமான ஒரு கல்லூரியினுடைய வளாகத்தில் நம்முடைய பாதம் பதிந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு வரலாற்று சாதனை என்று தான் சொல்லணும். சிக்ஷா சங்கமம் 2026. சிக்ஷா அப்படின்னு சொன்னால் கல்வி. கல்வியிலிருந்து உருவாகக்கூடியது தான் அறிவு. அறிவிலிருந்து மேம்படக்கூடியது தான் ஞானம். இந்த ஞானத்திலிருந்து உருவாகக்கூடியது தான் சக்தி. இந்த சக்தியிலிருந்து உருவாகக்கூடியது தான் புத்தி. சக்தி, புத்தி, வீரம், ஞானம், அறிவு அத்தனையும் தரக்கூடியது இந்த சிக்ஷா என்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை ப்ரௌச்சர்ல நான் பார்த்த உடனே எனக்கு உடம்பே புல்லரிச்சு போச்சு. பார்த்துருக்கேன். உண்மையிலேயே சொல்றேன். அந்த ப்ரௌச்சர்ங்கிறது அப்படி ஒரு அட்ராக்டிவ், அப்படி அத்தனை பேரையும் அப்படி சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வடிவமைச்சிருந்தாங்க. இதை பார்த்த உடனே இப்ப பேசும்போது எனக்கு புல்லரிக்குது. பார்த்த உடனே இந்த கல்லூரியினுடைய செக்ரட்டரி அம்மாவை நான் கூப்பிட்டு, அருந்ததி மேடத்தை கூப்பிட்டு சொன்னேன், அம்மா இவ்வளவு அருமையா தயார் பண்ணியிருக்கிறீங்களே அம்மா, இது என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என்ன சார் செய்யறதுக்கு, நான் என்ன செய்தேன், நான் கண்டனா கேட்டனா, அந்த ராமன் ஒருத்தர் இருக்கிறாரே, அந்த ராம்பு அத்தனையும் அவருடைய கைவண்ணம், அவருடைய மனதனுடைய எழுச்சி, உங்களை வணங்குகிறேன் ஐயா, வணங்குகிறேன். உண்மையிலேயே உதடுகளால் அல்ல, உள்ளத்தால் உங்களை வணங்குகிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த இடத்தில் வந்து அவரை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு ஆசிரியராக உருவாக வேண்டும் என்கிற உள்ள துடிப்பு உங்களுடைய இதயத்திலேயே ஏற்பட வேண்டும். இப்படிதான் இருக்கணும். ஒரு ஆசிரியர் என்று சொல்லக்கூடியவர் அவரு சலித்து கொண்டே இருக்க வேண்டும், இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, அவரோடு சார்ந்து இருக்கக்கூடியவர்களை இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் மற்றவர்களை அதாவது உங்களிடத்தில் கிடைக்கக்கூடிய மாணவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த மண்ணில் ஆசிரியர் கல்வியில், ஆசிரியர் துறையில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதுதான் உண்மை. இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மரணம் உண்டு. ஆனால் மரணம் இல்லாத ஒரு நீட்சியான வாழ்க்கை இந்த வையகத்தில் இருக்கிறது என்று கேட்டால் அது யாருக்கு என்று கேட்டால் ஒரே ஒரு இனத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அது ஆசிரியரினம், ஆசிரியரிடம், நம்ம இனம், உங்களிடம், என்னுடைய இனம், நம்முடைய அத்துணை பேருடைய இனமாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர எங்கோ ஓரிடத்தில் இருந்து ஓர் மாணவன் 5 நாள் நீங்கள் படித்துக் கொடுத்தீர்களே என்று சொன்னாலும் உங்களுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பான். நான் கேட்டேன் அந்த இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரிடத்தில், உங்களுக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பிரேமலதா மேடத்தை தெரியுமான? ஐயோ, அவர்கள் தான் என்னுடைய கைடு அப்படின்னு ஆதங்கத்தோடு சொல்றார். அப்புறம் சொல்றாரு, ராம்பிரபு சார் தான் எனக்கு எம்எட்னுடைய சரிதானே, எம்எட்னுடைய கைடு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்குங்க? வளர்ச்சி மேடம், ஜாயின்ட் செக்ரட்டரி, எப்படி உங்களுக்கு இந்த மனசு வந்தது? இந்த மாவட்டத்தில் இல்ல, இந்த மாநிலத்தில் இருந்த எத்தனையோ நல்ல முத்துக்களை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி இந்த மேடையில ஏற்றி இந்த கல்லூரியுடைய பெருந்தலைவர்னா காமராஜர் தான். ஆனா கல்வியினுடைய வள்ளலாவர் இருந்தாரு. ஆனால் கல்விக்கும், தியாகத்துக்கும், அறிவுக்கும், அன்பிற்கும், தாழ்மைக்கும், இனிமைக்கும் அடிமையாக அடையாளமாக இருக்கக்கூடியது எங்களுடைய ஐயா பெருமாள் சாமி ஐயா, இந்த கல்லூரியினுடைய நிறுவனர் ஐயா. பாருங்க, இந்த சுவரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் சிற்பங்களையும் பாருங்க. சாதாரண விவசாயிங்க, அமைச்சர் இல்லைங்க, பெரிய படித்த பட்டதாரி இல்லைங்க, உழவருங்க, விவசாயிங்க. அவருடைய கையை பிடித்து பார்த்தீர்கள் என்றால் கரடு முரடாக இருக்குமுங்க. உழைப்பினுடைய அடையாளம்.
அந்த உழைப்பினுடைய அடையாளம் வடித்து வைத்திருக்கக்கூடிய வடிப்புகள், அவருடைய இதயத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அடையாளங்களை பார்த்தீர்களா? இந்த சுவர் முழுக்க, இந்த கல்லூரியினுடைய வளாகம் முழுக்க ஏறுடவனிலிருந்து தொடங்கி வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இதயத்தினுடைய ஆத்மாவினுடைய கையிலிருந்து இத்தனை விருதுகளை வாங்குவதற்கு அடியேனுக்கு வரைக்கும் நீங்கள் அவகாசம் தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தாழ்மணிகின்றேன். உங்கள் அத்தனை பேரையும் தலைதாழ்ந்து வணங்குகின்றேன். அதை தவிர வார்த்தைகளே கிடையாது. எத்தனை பேர் அருமை என்னுடைய பாண்டியன் சார் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் பாண்டியன் சாரைக்கு கூட இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பாண்டியன் சாரை அழைத்து இங்கே நீங்கள் விருது கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது பாண்டிய மன்னனுடைய வரலாற்றை பதிப்பது போன்று இருக்கிறது. வணங்குகிறேன் ஐயா, உங்களுடைய நல்ல பண்பை நான் பாராட்டுகிறேன். இப்படி எத்தனையோ பேருக்கு நீங்கள் வாய்ப்பளித்திருக்கிறீர்கள். மட்டுமில்ல, நீங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பெயர், உங்களுடைய கல்லூரியினுடைய பெயர் பதித்த இன்றைக்கு ஆசியன் ரெக்கார்டு புக்கினுடைய உங்களுடைய கல்லூரியுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் பதிவாகிறது என்று சொன்னால், இந்த காமதேனு என்கிறது கேட்டால் மட்டும் கேட்கக்கூடியவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியது. ஆனால் இந்த காமதேனு இருக்கிறது, இந்த காமதேனு கல்வியியல் கல்லூரி இருக்கிறது, இது நீங்கள் கேட்காமலேயே வாருங்கள் 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 என்று உங்களை அழைத்து வரவழைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த காமதேனுவோட இந்த காமதேனு சிறந்தது, தலை சிறந்தது, ஒப்பற்றது. அத்தனை பேரையும் வணங்குகிறேன். உங்களுடைய பேரை இன்றைக்கு ரெக்கார்டு செய்திருக்கிறதா என்று சொன்னால், உங்களுடைய கல்வியில் தடம் பதித்து உங்களுடைய பெயர் பதிவு பெற்றிருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய ஆசிரியர் பெருமக்களே, வரும் தலைமுறைகளை உங்களுடைய கையில் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இதை போன்று ராம்பிரபு சார் எப்படி உங்களை உருவாக்கி எடுத்திருக்கிறாரோ, உருவாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்களோ, இந்த முயற்சியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொடர வேண்டும். உங்களுடைய மாணவர்களுக்கு இடையில் உங்களுடைய கையில் கிடைக்கக்கூடிய மாணவ மணிகளை முத்துக்களாக, மாணிக்கங்களாக, வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடியவர்களாக மாற்றுங்கள் மாற்றுங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று உங்கள் அத்தனை பேரையும் விரும்பி வேண்டி பணிந்து கேட்டு நிறைவு செய்கின்றேன். அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஆனந்தம், பேர் ஆனந்தம். அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு உறுத்தாக்கி நிறைவு செய்கின்றேன். மகிழ்ச்சி. அத்தனை எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லணும். சொல்லலைன்னா எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராது. உண்மையிலே உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் பார்த்துட்டே இருந்தேன். அற்புதத்திலையும் அற்புதம், ஆனந்தத்திலையும் பேரானந்தம், ஒவ்வொருத்தருடைய நடனம். அதுல இந்த முத்துக்குமார் ஒரு சார் இங்க இருக்கிறார் பாத்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் அந்த ஜட்ஜ்மெண்ட் மார்க் போடுறது அந்த மார்க் போடுறது வரைக்கும் உங்களை பிடிச்சு நிறுத்தினார் பாத்தீங்களா. அபாரம் ஐயா முத்துக்குமார் சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படிதான் இருக்கணும் ஆசிரியர்கள்னா, அந்த சமயோஜன புத்தியோட மாணவர்களை கையாளக்கூடிய திறன் உங்களை பார்த்து தான் நானே படிக்கிறேன். அவ்வளவு அருமையா பண்ணுறீங்க. அதையும் இது நான் நினைச்ச எல்லாருமே தமிழ்நாட்டில இருந்து தமிழ் மொழி தெரிஞ்சவங்க தான் வந்திருப்பீங்கன்னா, அந்த மலையாளத்தில் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் பாடியது എന്ത് സുന്ദരമായിട്ടുള്ള പാട്ടായിരുന്നു എന്നറിയാമോ. ഇത്രയും പേര് ഇരുന്ന പിന്നെ താനാണ് ആദ്യമായി ജയിച്ച് ആ മലയാള പാട്ട് പാടിയത്. എനിക്ക് അടിപൊളി സാറേ, അടിപൊളി സാർ. താങ്ക് യു സാറേ. சார்னு மலையாளம் அறியா இல்லே? சரி, குட். அதாவது நான் உங்களுக்கு சொல்ல வந்த மெசேஜ் என்னன்னா, இன்னைக்கு இந்த காமதேனுவிலிருந்து நீங்க இந்த பிரைஸ் வாங்கி இருக்கிறீங்கன்னா, இந்த அவார்டு வாங்கி இருக்கிறீங்கன்னா, இது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், நாளைக்கு நீங்கள் அத்தனை பேரும் தமிழக அரசனுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய நல்லாசிரியர் விருது பெறுவதற்கான ஒரு அடித்தளமாக நீங்கள் இதை சொல்ல வேண்டும். அது பேராசிரியர்களாக இருந்தாலும் சரி, முதல்வர்களாக இருந்தாலும் சரி, தலைமை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து நீங்கள் எல்லோரும் நாளைக்கு அந்த நல்லாசிரியர் விருது வாங்க போகக்கூடிய நேரத்தில் இந்த முதல் அடியை எடுத்து தந்த இந்த காமதேனுவனுடைய பெயரை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் தலை சிறந்த ஆசிரியர்கள் விருதை வாங்குவதற்கு, நல்லாசிரியர் விருது, மாநில அரசினுடைய நல்லாசிரியர்
மத்திய அரசினுடைய நல்லாசிரியர் விருதை வாங்குவதற்கு காமதேவன் கல்வியியல் கல்லூரியினுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களை இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். வாழுங்கள், வளருங்கள், வளர்த்தெடுங்கள். மாலை வணக்கம். Good evening. So on behalf of all the teaching faculty, all the head of the department, all the principals, assistant professors, and all the teachers and headmasters from various institutions, and all students, my hearty congratulations for today's program, and thanks a lot for each and everyone for participating in this program. அதாவது தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கோடி கோடியாக கிடந்தாலும் கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும் என்று. ஸோ அந்த மனம் இந்த கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய பர்மாசாமி ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய 5 மகன்களுக்கும் அந்த பண்பு இருக்கின்றது. எந்த ஒரு சமுதாயம் ஒரு ஆசிரியரையும் ஆசிரியர் சமுதாயத்தையும் எந்த ஒரு நிறுவனம் ஒரு ஆசிரியரை ஒரு முதல்வரை மதிக்கின்றதோ அந்த நிறுவனம் நிச்சயம் வளரும் என்பதற்கு இந்த நிறுவனம் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ எனக்கு காலையில் நான் வந்தவுடனே தாளாளர் அவர்களோட அறைக்கு சென்றேன், அவரை மீட் பண்ணுற அவரை பார்ப்பதற்காக. அப்போ அங்கே வந்து வளர்ச்செல்வி மேடம் அவர் அங்கே இருந்தாங்க தாளாளரோட ரூமில். அப்போ அவங்க சொன்னாங்க, நல்லா சார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு எங்கள் பிரின்ஸிபல் கையில் விட்டுட்டா எல்லாமே பண்ணிடுவார், அவர் என்ன நினைக்கிறாரு அவரோட ட்ரீம் தான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி பல நிறுவனங்களில் நான் வேலை பார்த்துருக்கேன், வேலை செஞ்சுருக்கிறேன், எல்லாமே செஞ்சுருக்கிறோம். பல நிறுவனங்கள் அந்த முதல்வர்களை ஆசிரியர்களை வந்து நல்லா செஞ்சுருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஃபங்க்ஷன் முடியும், எல்லாம் முடியும், ஆமாம் என்ன பண்ணீங்க, நான் காசு கொடுத்தோ செஞ்சாங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த எண்ணம் இந்த நிறுவனத்துக்கோ இந்த ஜாயின்ட் செக்ரட்டரிக்கோ செக்ரட்டரி மேடத்துக்கோ கிடைக்கும். காலையில் அவங்க சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஒரு நிறுவனம் ஆசிரியர்களை அந்த முதல்வர்களை அந்த மாணவர்களை மதித்தா மட்டும்தான் அந்த நிறுவனம் நிச்சயம் வளரும். இந்த நிறுவனம் இன்னும் வளரும். எவ்வளவோ கல்லூரிகள் இருக்கின்றது, எத்தனை கல்லூரிகள் ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு முதல்வர்களுக்கு எத்தனை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு டீச்சிங் பேட்ஸ் போகிறீங்க, அந்த பள்ளியில் வேலை இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அந்த பள்ளியினுடைய ஹெச்எம்ஸ், ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்ஸஸ் இத்தனை பேர்த்தையும் ரெகனைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா சிலர் வந்து இருக்க முடியல, லேட் ஆனதுனால அவங்க கிளம்பிட்டாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் அவார்டீஸ், all HMs and all awardees today, my hearty congratulations and thanks a lot for the management and Malaselvi madam and Parmashelvi Ayya and for the principal for the wonderful coordination. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபேக்கல்ட்டி பயங்கர ஹார்ட் ஒர்க். ஸ்டூடெண்ட்ஸாக இந்த மாதிரி தான் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் சலிக்காமல். ஸோ ஃபுட்டு டைனிங் எல்லாமே பார்க்குறேன். நாட் ஓன்லி டீச்சிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே ஒரு ஒண்டர்ஃபுல் இது. காலையில் உள்ளே வரும்போது ஒரு 81 வயசு சேர் போட்டு எவ்வளோ அழகாக வரவேற்கிறாங்க. ஐயா முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. காலையில் நேற்றுக்கும் பார்க்குறேன், இன்றைக்கும் பார்க்குறேன். ஸோ இந்த வயசு வரைக்கும் அவங்க அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு ஒரு டெடிக்கேஷன்ஸ் தான். யூ ஆல் ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் தோஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஹியர். நிச்சயம் நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி, நாங்களாம் கனவு கண்டது இல்லை, ஆசிரியராக ஒர்க் பண்ணும்போது ஒரு பிரின்சிபல் ஆகணும்னு நான் நினச்சதே கிடையாது. என்னோடய ட்ரீம் வந்து டீச்சர் ஆகணும்னு தான். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்யும்போது நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் ஒரு முதல்வர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்கள். இவங்களோட சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்நாளில் நீங்களும் பல அவார்டு வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ரைஸ் வாங்காத மாணவர்களுக்கு இது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த ஒரு இண்டிவிஜுவல் டான்ஸ், சோலோ டான்ஸு, குரூப் டான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரைஸ் வாங்கினாங்கன்னா அவங்களோட மூஞ்சி நம்ம முன்னாடி நிற்கிது, அவ்வளோ ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே. ஸோ ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒன்று தான் நீங்கள் தவறு விட்டுருப்பீங்கம்மா, அடுத்த ஸ்டேஜில் நிச்சயம் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவ் த வண்டர்ஃபுல் சான்ஸ் ஃபார் அண்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் அவார்டீஸ். தேங்க்ஸ் லாட் ஃபார் த மேனேஜ்மெண்ட். I thank to Kamadenu College of Education, Secretary Sir, Joint Secretary Ma'am, Principal Sir, and the faculty members and the students, because I know that it is very difficult and hard work. Hard work never fails. So once again you prove it in this occasion. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 காலேஜஸை இன்வைட் பண்ணியிருக்கீங்க, 25 காலேஜஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பெரிய மாதம் நம்ம இந்த இடத்துல
கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் அத்தனையும் செய்யறது ரொம்ப சுலபமான காரியம் இல்லை. அந்த காரியத்தை செய்கிறாங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனுடைய தலைவர், அந்த இன்ஸ்டியூஷனுடைய பிரின்சிபல், அந்த டீம் ஃபேக்கல்டிஸ் அத்தனை பேருடைய கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை திரும்ப நிரூபித்து காட்டியிருக்காங்க நம்ம காமதேனு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. எவ்ரி 10 days ஆர் எவ்ரி வீக் நம்ம ராம்பிரபு சார் ஒரு டெம்ப்ளேட்டை போட்டுருவார். என்ன தான் செய்கிறாரு அப்படின்னு நமக்கே தெரியாது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை வந்து கனெக்ட் பண்ணி இருப்பார். அதாவது நாங்கள் லைவில் இருக்கோம் அப்படின்றது ஒன்று, நாங்கள் இன்னமும் சொசைட்டிக்கு டீச் பண்ணிட்டு இருக்கோன்றது ஒன்று. அப்போது அந்த அளவுக்கு நம்மளால் நம்ம சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் ஆஸ் எ டீச்சர் யூ கேன் கான்ட்ரிபியூட் யுவர் சொசைட்டி. காமதேனு அப்படின்னு சொல்லும்போதே they fulfill your desire. What you desire, what you like, they will fulfill it. அதை தான் இன்றைக்கும் பண்ணியிருக்காங்க. அதாவது நாம் ஆசிரியர் மாணவர்களாக நமக்கு நம்மளுடைய விருப்பங்களை அறிந்து, அதாவது நம்ம புக்கிலேருந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்போம். கடந்த 10-15 வருஷமாக நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த 2 days, நேற்றும் இன்றைக்கும் இந்த 2 daysனுடைய மெமரபிள் ஆக்டிவிட்டீஸ் நம்ம லைஃப் லாங்காக பேசுவோம். இன்னமும் நாங்கள் இந்த காலேஜில் போனோம், இந்த ஆக்டிவிட்டியை பார்ட்டிசிபேட் பண்ணோம், இந்த ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வின் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ இட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். நம்மளுடைய அனுபவம் மூலயமா கல்வி கற்கிறது. நம்ம புக்கில் கற்ற கல்வி வந்து அவ்வளோ எளிதாக மறந்து போயிடும். ஏன் கேட்டால், நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு படிக்கிற கூட்டமாயிட்டோம். நம்ம ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுறதே கிடையாது. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு மார்னிங் உட்காந்து கடற்கன்னு படிப்போம், நைட்டு ஃபுல்லாக கடற்கன்னு படிப்போம். ஆனால் அதை உடனே மறந்துடுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட், நம்மளுடைய முழு இன்வால்வ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதால நம்ம என்ன பண்ண மாட்டோம், we are not forget it never in our life. அதுபோல் காமதேனு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்படி ஒரு சிறந்த அனுபவத்தை நமக்கு வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல், அதாவது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அதனை சார்ந்த ஆசிரியர் சமூகத்திற்கும் அவர்களை கூட்டு கௌரவப்படுத்திய விதம். அதாவது ராம்பிரபு சார் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு ஃபோன் போடுவார், சார் நான் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னுவார். அதே போல் அவருடைய ஒரு நல்ல ஒரு அசோசியேட்ஷிப், அவருடைய லீடர்ஷிப், இது எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே கூப்பிட்டுருவார். எல்லாருமே ஈஸியாக வந்துடுவாங்க, யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அவருடைய ஆப்ளிகேஷனை. அதுபோல் ஒரு சிறந்த ஆளுமையை கொண்டிருக்கிறார் நம்ம ராம்பிரபு சார். அதனால் இந்த ஆளுமை தான் நம்ம இன்னைக்கு காமதேனு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் நாம் இருக்கிறதுக்கு காரணம். அதை ஒருங்கிணைக்க அவங்க மேனேஜ்மெண்ட் கொடுக்குற சப்போர்ட், இட் இஸ் எஃபர்ட்லெஸ். அதுபோல் இருக்கிறாங்க. அதனால் நம்ம பல்கலைக்கழகம் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதாவது இன்றைக்கி 640 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. 640 காலேஜ் லைவில் இருக்கான்றது பிக் கொஸ்டின் மார்க். அதுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த அதனாலேயே இது போல் இன்ஸ்டியூஷன் இருக்கிறதால தான் குவாலிட்டியான பீப்புள்ஸ் இவ்வளோ ப்ரோக்ராம் நடத்தினாலும் அதில் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நேற்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, உங்களை வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கும் உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் உங்களை சப்ஜெக்ட் கண்டென்ட்டையும் உங்களை டீச் பண்ணியிருக்காங்க. அப்போ இது போல் வே ஆஃப் லேர்னிங் தான் நாம் மறப்பதற்கான ஒரு சிறு இடம் கூட கொடுக்காது. நம்ம சப்ஜெக்டை நம்ம உள்வாங்கி படிப்போம். இந்த சப்ஜெக்டை உள்வாங்கி படிப்பதன் மூலமாக தான் நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய டெட்டோ செட்டோ இல்லை நெட்டோ கிளியர் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இட் இஸ் எ காம்படிட்டிவ் வேர்ல்டு. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் சப்ஜெக்டை ரியலைஸ் பண்ணணும். நம்ம இது ப்ளூ பிரிண்டில் நாமளே படிப்போம், அறிதல் புரிதல் பயன்படுத்துதல் அப்படின்னு. அறிதல்னால் அன்றைக்கே படித்து அன்றைக்கே மறந்துடுவோம், புரிதல்னால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதை நீங்கள் புரிஞ்சு ரியலைஸ் பண்ணும்போது பயன்படுத்தும் போது மட்டும்தான் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். இப்போது இருக்கிற 650 காலேஜில் கிட்டத்தட்ட 65,000 பேர் வெளியே வருவாங்க பர் இயர். அந்த 65,000 பேரில் நாம் எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்னா, யாரெல்லாம் சப்ஜெக்டை ரியலைஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த பீப்புள் தான் நாளைக்கு ஷைன் பண்ண முடியும்.
இவங்களுடைய விஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்ட்ரக்ட், இம்பேக்ட், இன்ஸ்பயர். என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், இம்பேக்ட் பண்ணும், இன்ஸ்பயர் பண்ணும். நம்ம ஆஸ் எ டீச்சர் நம்ம என்ன பண்ணோம்? ஓதி உணர்ந்து பிறருக்கு உரை. அது நம்ம தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷனுடைய விஷன். அதாவது ஆஸ் எ டீச்சர் நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் we should learn what subject, any subject first we should learn, then you realize, understand, you realize, then you go to teach. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்ஸ்ட்ரக்ட், இம்பேக்ட். நீங்க டீச் பண்ண போது அதனுடைய இம்பேக்ட் தான் சொசைட்டியில் இருக்கும். இப்போ அதுதான் அதனுடைய ஒரு பார்ட் தான் இன்னைக்கு நம்ம காமதேனு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆர்கனைஸ் பண்ண சிக்ஷா சங்கமம் 2026. இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த 2 நாளில் நமக்கு நிறையா நாலேஜை கேதர் பண்ணியிருப்போம். நம்ம 15 இயர்ஸ் கேதர் பண்ண நாலேஜை விட இந்த 2 நாள் கேதர் பண்ண நாலேஜ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம லைஃப் லாங் பண்ணுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.